நம்ம தூங்குறத வச்சு நம்மளுடைய குணாதிசயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இது அறிவியல் ரீதியாவும் நிரூபிக்கப்பட்டிருக்குது. ஸோ நீங்க எப்படி தூங்குறீங்க? அந்த பொசிஷனால உங்களுடைய ஆளுமை எப்படி இருக்கும்? உங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும்? நீங்க தயக்க குணமுள்ளவர்களா? அல்லது போல்டா பேசுறவங்களா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம தூங்கக்கூடிய பொசிஷன் 4 வகையா பிரிச்சுக்கலாம். அதுல முதல் வகை தான் மல்லாந்து படுக்கிறது. நீங்க ரொம்ப அமைதியான நபராகவும், அதே சமயத்துல ரொம்ப கவனமா செயல்படக்கூடிய ஒருத்தராகவும், எந்த விதமான ஒரு வம்பு திம்புகளுக்கும் போகக்கூடாத ஒருவராகவும் நீங்க இருப்பீங்க. 100 பொய்ய சொல்லி ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு, ஒரே ஒரு உண்மைய சொல்லி அந்த பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ஒரு நபரா நீங்க இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான பெர்சனாவும், தன்னம்பிக்கையுடையவராகவும், இந்த வாழ்க்கைய முழுசா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வாழ்க்கை வாழக்கூடியதுல மிகவும் ஆசை உள்ளவராகவும் நீங்க இருப்பீங்க. எந்த ஒரு இலக்கா இருந்தாலும் சரி, அதுல அடைந்தே தீரணும். அந்த இலக்க அடைந்தே தீரணுங்கிறதுல ரொம்ப உறுதியாவும் இருப்பீங்க. உங்ககிட்ட ஏதாவது ஒரு பொறுப்ப குடுத்தாங்க அப்படின்னா, நீங்க மிகவும் திறமையான ஆளுமை திறமை உடையவர்களாக இருப்பீங்க. ஆனா என்ன ஒரே ஒரு விஷயம், எந்த ஒரு செயல செய்ற மாரி இருந்தாலும் சரி, அதுல கொஞ்சம் ஸ்லோவாவே உங்க மூவ்மெண்ட் இருக்கும். 2 கருவில் இருக்கிற குழந்தை எப்படி சுருண்டு படுக்குதோ, அந்த மாரி படுக்கிற பொசிஷன். இவங்க வெளி உலகத்த பார்த்து கொஞ்சம் பயப்படக்கூடிய ஒரு சுபாவம் உடையவர்களா இருப்பாங்க. இவங்க மிகவும் கூச்ச சுபாவம் உள்ளவர்களாகவும், அதே சமயத்துல உள் சிந்தனை அதிகம் உள்ளவர்களாகவும் இருப்பாங்க. நடனம், ஓவியம், கவிதை எழுதுதல், கதை எழுதுதல் இந்த மாதிரியான ஆக்கப்பூர்வமான விஷயங்கள ரொம்ப ஆர்வம் மிக்கவராகவும், அதன் வழியாக உங்கள் ஆசைகள், உங்கள் உணர்வுகள வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபராகவும் நீங்க இருப்பீங்க. பொது இடத்துல, நெறைய பேர் கூடியிருக்கிற இடத்துல, அவங்க மத்தியில பேசுறதுக்கு, புதுசா யார்கூடயாச்சும் பேசுறதுக்கு அதிகமான தயக்கங்களும், பதட்டமும் ஏற்படக்கூடிய குணங்கள் உங்ககிட்ட இருக்கும். அது மட்டும் இல்லாம தாழ்வு மனப்பான்மை உடையவராகவும், புதுசா ஏதாவது ஒரு காரியங்கள செய்யணும் அப்படின்னா, உடனே அதுல இறங்கி முயற்சி எடுத்து செய்யக்கூடிய ஒரு சுபாவம் இல்லாதவர்களாகவும் இருப்பாங்க. கருவில் இருக்கும் பொசிஷன்ல தூங்கக்கூடிய இவங்க, இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகள்ல மன அழுத்தத்துல விடுபடுறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கூறுறாங்க. 3 குப்புறப்படுத்து தூங்குறது. ஸோ இவங்க ரொம்பவும் ஜாலியான டைப்பாவும், விளையாட்டுத்தனமான, சுறுசுறுப்பான, குறும்புத்தன்மை உடையவர்களாகவும், வாழ்க்கைய ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப ரசித்து வாழக்கூடியவர்களாகவும், அதே சமயத்துல சுதந்திரமான மனப்பான்மை உடையவராகவும், ரொம்ப ஓப்பன் மைண்டாவும் இருப்பாங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் அவங்க கட்டுப்பாட்டுல வைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிறதுலயும் அவங்க தெளிவா இருப்பாங்க. சோ உங்கள குறித்து ஏதாவது விமர்சனங்கள் வந்துச்சு அப்படின்னா, அத கையாள்றதுல கொஞ்சம் தடுமாற்றம் உங்ககிட்ட இருக்கும். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு விஷயத்திலயும் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடியவர்களும், சாகசம் வாய்ந்தவர்களாகவும் இருப்பீங்க. ரொம்பவும் தன்னம்பிக்கை உடையவர்களாகவும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா, அந்த பிரச்சனையை குறித்து சிந்திக்காம, அதுல இருக்கிற நன்மையை தேடி கண்டுபிடித்து, அதன் வழியா சந்தோஷப்பட தெரிந்தவராக நீங்க இருப்பீங்க. யாராச்சும் உங்களுக்கு ஒருத்தருக்கு உதவி செஞ்சாங்க அப்படின்னா, அவங்களுக்கு மிக நன்றி உணர்வு உள்ளவர்களாகவும் இருப்பீங்க. ஸோ ஒரு சிலர் மட்டும் இருந்துகிட்டு, சில தயக்க குணங்கள் உள்ளவர்களாகவும், தன்னம்பிக்கை அற்றவர்களாக இருக்கிறவங்களும், இப்படி படுக்கிறதுல இருக்கிறவங்களும் ரொம்ப ரேரான ஒரு சில பேர் இருக்கிறாங்களாமா. ஸோ இத குறித்து ஆராய்ச்சிகள் வெளிப்படுத்துது. ஸோ 4 ஒன் சைடா சாய்ந்து படுக்கிறது. நீங்க இந்த சமூகத்துல ரொம்ப ஈஸியா மெர்ஜ் ஆயி அவங்க கூட பழகக்கூடிய ஒரு நபரா இருப்பீங்க. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு நெருங்கிய வட்டத்துல மட்டும் அவங்க மத்தியில ரொம்ப நல்லா வாழ்ந்து காமிக்கணும் அப்படிங்கிற வகையில உங்கள தனித்தன்மையா காமித்துக் கொள்ளணும் அப்படிங்கிறதுல நீங்க ரொம்ப தெளிவா இருப்பீங்க. நீங்க ரொம்ப நம்பிக்கை உடையவர்களாக இருப்பீங்க. அதிக தன்னம்பிக்கை உடையவர்களாகவும் இருப்பீங்க. ஏதாவது ஒரு காரியத்த குறித்து உங்கள அவ்வளோ சீக்கிரம் யாருமே கன்வின்ஸ் பண்ணிடவே முடியாது. ஸோ உங்கள பற்றி அதிக பேர் அறிந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ இப்படி தூங்குறவங்க அதிகப்படியான அளவுக்கு பிரபலமாக இருக்கிறது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அதிக பேரால அறியப்பட்டவராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு காரியங்கள் செய்யணும் அப்படின்னா, அந்த காரியத்துல முடிவெடுக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஸ்லோவா உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். ஸோ இந்த 4 வகையில நீங்க எந்த வகையில தூங்கக்கூடியவங்க? ஸோ உங்களுடைய குணாதிசயங்களோட நான் கூறினது ஒத்துப்போகுதா? அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.